விஜய் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கம். ராசி நல்ல ராசியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 14/6/2024 வைகாசி மாதம் 32ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுடைய தினப்பலனை பார்க்க போகிறோம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷ ராசி. குடும்பத்தில் பயணம் மேற்கொண்டிருந்தவர்கள் பார்க்கக்கூடிய நாள். தொழில் சார்ந்த விஷயத்தில் அனுகூலம். குடுக்கல் வாங்கல் விஷயத்தில் ஒரு தீர்க்கமான முடிவெடுத்து அதில் ஜெயிப்பது. எதிரிகள் விஷயத்தில் இருந்த பதட்டம் குறையிறது. வண்டி வாகனம் ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருப்பீங்க, அந்த ஒரு விஷயம் செட்டில் ஆகிறது. உள்ளூர் பயணம், வெளியூர் பயணம், கடல் கடந்த பயணம் அனுகூலத்தை தரும். பெரிய அளவு முதலீடுகளுக்கு உண்டான அற்புதமான காலகட்டம். 2 ஆண்டுகளாக சிந்தித்த ஒரு விஷயம் நடைபெறக்கூடிய நாள். எனவே எல்லா விதத்திலும் உங்களுக்கு நம்பிக்கையும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி ரிஷபம். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடன் இந்த வாக்குவாதமெல்லாம் நிவர்த்தி ஏற்படும். பிள்ளைகள் விஷயத்தில் ரொம்ப நாட்களுக்கு பிறகு அவர்களுக்கு வேண்டியதை செய்து கொடுப்பீர்கள். பிள்ளைகளும் உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுக்கக்கூடிய காலகட்டம். உத்தியோகத்தில் மட்டும் ரொம்ப கவனம். உத்தியோகத்தில் அட்வைஸ் கொடுக்காதீங்க. வியாபாரத்தில் கணக்கு வழக்குகளை கரெக்டாக வச்சுக்கோங்க. படிக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு நண்பர்களால் ஒரு பிரச்சனை வரும். அப்புறமா புலம்பி பிரயோஜனம் கிடையாது. முடிந்த அளவுக்கு அப்பா அம்மாவை பிள்ளையார் சுற்றுற மாதிரி சுற்றிட்டு இருக்கிறது புத்திசாலித்தனம். இன்றைக்கி வெளியிடத்தில் அதிக கவனமாக மாணவர்கள் இருப்பது முக்கியம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். தைரியத்துடன் முன்னோக்கி செல்லக்கூடிய காலகட்டம். பணவரவுக்கு உத்தரவாதம். பழைய கடனை தீர்க்கக்கூடிய நாள். முதலீடுகள் உங்களுக்கு ஏற்றவாறு கிடைக்கக்கூடிய அமைப்பு. தொழில் சார்ந்த விஷயத்தில் அனுகூலம். பூர்வீகத்தில் இருந்த பாதிப்பு நிவர்த்தி. எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி. தொலைதூரத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல் தீர்வு. உத்தியோகம் சம்மந்தப்பட்ட பயணம் வந்தால் எடுத்துக்குங்க. நான் கொஞ்சம் கிசியெல்லாம் பிலிம் வேண்டாம். திடீரென்று ஷார்ட் ட்ரிப் ஃபாரினுக்கு போகக்கூடிய அமைப்பெல்லாம் கிடைக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகம். வாகனங்களில் ரொம்ப கவனம். டிரைவர் ஓட்டுறாரே செல்வி, நான் என்ன பண்ணணும்னா டிரைவர் ஓட்டுறது கரெக்டாக இல்லையான்னு பார்த்துக்கிட்டு இருக்கணும். டிரைவர் ஓட்டினாருன்னு சுகமாக தூங்குனீங்கன்னா அந்த தூக்கம் அப்புறமா பிரச்சனை ஆகிடும். அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்தில் காப்பாற்றக்கூடிய உன்னதமான சூழ்நிலை. ப்ரமோஷன் தடை நீங்கும். கலைத்துறையினர், சினிமா துறையினர், மீடியா துறையில் இருப்பவர்களுக்கு விருதுகள் கிடைக்கக்கூடிய நாள். ஆச்சரியமாக இருக்கும். சுபகாரிய தடை டக்குன்னு நிவர்த்தி ஏற்படும். கல்யாணத்தில் ஏற்கனவே பாதிப்பு இருந்த கடகத்திற்கு நல்லது நடக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி சிம்மம். பெற்றோர் பெரியோருக்கு அனுகூலம். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மை அடையும். பழைய கடன்கள் பைசல் செய்யக்கூடிய அமைப்பு ஏற்படும். புது கடன்கள் பெறக்கூடிய காலகட்டம். தொழில், உத்தியோக, வியாபாரத்தில் இருந்த சிக்கல் தீர்வது ஆச்சரியம். முன்னேற்பாடுகளுக்கு உண்டான அமைப்பு. பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த சிக்கல் தீர்வது ஆச்சரியம். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரும். சிம்ம ராசிக்காரர்களுக்கு தொழிலில் இருந்த சிக்கல் தீர்வதே பெரிய சந்தோஷத்தை தரும். பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய சிம்ம ராசிக்காரர்கள் ஆச்சரியத்தக்க அளவுக்கு அந்த பயணத்தில் அனுகூலம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னி. மதியத்திலிருந்து நிறைய விஷயம் அனுகூலம். உணவு இடைவேளைக்கு பிறகு ஏற்றமா. அப்போ உணவு இடைவேளை வரை என்ன பண்ணணும்? அடக்கி வாசிக்கணும். பெற்றோர் பெரியோருடன் வாக்குவாதம் வேண்டாம். நல்ல நேரம், நல்ல காலத்தில் வெளியில் போய் முன்னேறதை பாருங்கள். வீட்டுக்குள்ளேயே உட்காந்துன்னு 1947 கதையெல்லாம் பேசியிருந்தால் யாருக்கு பிடிக்கும்? வாகன அமைப்பில் அனுகூலம். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் இருந்த தடை நீங்கிடும். ஆச்சரியமான அளவுக்கு முன்னேற்றம் ஏற்படும். தொழில் சார்ந்த விஷயத்தில் அனுகூலம் காணப்படும். ஏற்றத்தின் அளவு பன்மடங்காக உயரும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி காணப்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா. சுபவிரய பிராப்தம் ஏற்படுவதனால புது கடன் கிடைக்கும். கடன் எடுக்கணும். கொஞ்சம் வரம்புக்கு மீறிய செலவு வருது இல்லை,
செலவும் பண்ணணும், எல்லாமே வாங்கணும். கடன் இல்லைன்னா எப்படி சாமி? சந்தோஷமாக எடுங்க. வீட்டில் நல்ல நல்ல விஷயம் நடக்கும். தொழில் சார்ந்த விஷயத்தில் முதலீடில் மட்டும் கொஞ்சம் கவனம். சுபகாரியத்திலெல்லாம் கவனம் வேண்டாம். அந்தந்த காலகட்டத்தில் நடப்பதனால் அதுக்கேற்றவாறு டக்குன்னு முடிச்சுக்குங்க. தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மிகப்பெரிய ஏற்றத்தை தரும். எதிர்பார்க்காத இடத்துலேருந்து நல்ல செய்தி கிடைக்கும். வண்டி வாகனத்தில் அனுகூலம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி விருச்சிகம். தொழில் ஏற்றம், உத்தியோகம் ஏற்றம், வியாபாரம் ஏற்றம், படிப்பு ஏற்றம். அதே போல் குடும்பத்தில் காணப்பட்ட இந்த ஒரு சிக்கல் தீரும். பிரிந்த தம்பதியினர் ஒன்று சேரக்கூடிய முயற்சி பெரியவர்கள் எடுத்தால் சேரலாம். அசைய பொருள் சேர்க்கை ஏற்படும். பெண்களுக்கு மிகப்பெரிய அனுகூலங்கள் காணப்படக்கூடிய நாள். முதலீடுகள் திடீர்னு நீங்கள் நினச்சதெல்லாம் செய்வீங்க. உத்தியோகத்தில் படிப்படியாக இருந்த கஷ்டம் தீரும். பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி கூடாது. பிள்ளைகளிடம் மனமிட்டு பேசுவது ஏற்றம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு. தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம். தொடர்ச்சியாக காணப்பட்ட இந்த சிக்கல் தீரும். பூர்வீகத்திலிருந்து பயணங்கள் சிலர் மேற்கொள்வார்கள். உத்தியோகத்தில் இருந்த சிக்கல் தீர மனதில் ஒரு தெம்பு ஏற்படும். இப்பொழுதுதான் ஒரு பயணத்தை முடித்து விட்டு வந்திருப்பீர்கள். அடுத்த பயணத்திற்கு தயாராகி இருப்பீர்கள். ஆச்சரியத்தக்க அளவுக்கு முன்னேற்றம் காணப்படும். உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றம் காணப்படும். எதிர்பார்க்காத இடத்துலேருந்து நல்ல செய்தி கிடைக்கும். உத்தியோகத்தில் மாற்றம் வந்தால் எடுத்துக்கணும். படிப்பு சம்பந்தப்பட்ட கடல் கடந்து போய் படிக்கிறதுக்கு பிராப்தம் கிடைச்சா கடன் வாங்கியாவது போயிடணும். புரியுதா? சுபகாரியத்தில் சிறு சிறு தடங்கல்கள் வரும். குலதெய்வ பிரார்த்தனையே அது தடங்கல்களை நிவர்த்தி பண்ணும். கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்தில் காப்பாற்றக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இருக்கு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகரம். மதியம் 1 மணி வரைக்கும் சந்திராஷ்டமம். அதே சமயம் தொழில் உத்தியோகம்லாம் நன்றாக இருக்கும். வார்த்தையில் மட்டும் கவனமாக இல்லைன்னா சந்திராஷ்டமம் மதியம் இல்லை, நைட்டு அடுத்த நாள் கூட தொடரும். ஆவேசப்படுவது வேலைக்காரர்கள் இடத்துல இருந்தாலும் சரி, முதலாளிகள் இடத்துல இருந்தாலும் சரி, பெரிய அதிகாரிகள் இடத்துல இருந்தாலும் சரி, ஆசிரியர்கள் இடத்துல இருந்தாலும் நீங்கள் மாட்டிப்பீங்க. பிள்ளைகளுடைய வழக்கங்கள், பிள்ளைகள் வண்டி வாகனத்தில் கொஞ்சம் கவனம். பெரியவர்களிடத்தில் எதுக்கு இவ்வளோ பாராமுகம்? உங்களுக்காக அவர்கள் எவ்வளோ செய்திருப்பார்கள், அந்த விஷயத்தில் கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பம். கும்பராசிக்காரர்களுக்கு மதியம் 1 மணி 5 நிமிடத்திலிருந்து சந்திராஷ்டிரம அமைப்பு. 1 மணி 1 நிமிடத்திலிருந்து இருந்தாலும் 5 மணிலேருந்து வீரியம். ஜென்ம சனி இருக்கிறதுனால வாகனத்தில் கவனம். பக்கத்தில் கூட இருக்கக்கூடிய நட்பு விஷயத்தில் கவனம். கூட்டாளிகள் விஷயத்தில் கவனம். மற்றவங்க ஏதோ செய்து பிரச்சனையை உங்கள் மேலே போட்டுட்டு வேடிக்கை பார்ப்பாங்க. பழைய நட்பில் ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் அவர்களுடன் சமாதானமாக பேசுவது. கோபதாபம் வேண்டாம். தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். தொடர்ச்சியாக காணப்பட்ட இந்த சிக்கல் தீரும். ஏற்றங்களும் அனுகூலங்களும் ஒன்று சேரக்கூடிய அமைப்பு. பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்திலிருந்து சிக்கல் தீர்த்து கொள்வது புத்திசாலித்தனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீனம். குடும்பத்தில் அனுகூலமான அமைப்பு. பிரிந்தவர்கள் ஒன்று சேருவதற்கு உண்டான முயற்சி வெற்றி ஏற்படும். எதிரிகள் விஷயத்திலிருந்து பதட்டம் குறையும். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்திற்கு உண்டான பணவரவு கிடைக்கும். கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய அற்புதமான காலகட்டம். அரசமைப்பில் ஏற்றங்கள் காணப்படும். ப்ரமோஷன் தடைகள் நீங்கும். புதிய பொறுப்புகளுக்கு வரக்கூடிய பிராப்தம் ஆச்சரியத்தை ஏற்படுத்தும். தொடர்ச்சியாக இருந்த கஷ்டங்கள் மீனராசிக்காரர்களுக்கு தீர்வது உச்சபட்ச ஆச்சரியம். வண்டி வாகனத்தில் மாற்றங்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய மீனத்திற்கு கிடைக்கும். ஆக மொத்தத்தில் நன்மைகள் காணப்படும். குடும்பத்தில் ஏற்றம். இதுவரை மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுடைய இன்றைய பலனை பார்த்தோம். என்ன நேயர்களே, உங்க ராசிக்கான பலன்லாம் என்ன அப்படிங்கறத பார்த்திருப்பீங்க. ஆனா ஜோதிடம் சார்ந்த ஒரு சூப்பரான சந்தேகத்துக்கு நம்மளோட ஜோதிடர் ஒரு சூப்பரான விடையும் கொடுக்க போறாரு. வாங்க என்ன சொல்ல போறாருன்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மணிகண்டன் மதுரையிலிருந்து ஒரு கேள்வி. நாட்டில் இவ்வளோ தெய்வங்கள் இருந்தும் எதற்கு இவ்வளோ பிரச்சனை? மனிதனுடைய பேராசை தான் காரணம். தெய்வத்தை நீங்கள் கும்பிடுவதும் கும்பிடாததும் உங்கள் இஷ்டம். பேராசைப்படாமல் இருந்தாலே சந்தோஷமாக இருக்கலாம்.
பொறாமைப்படாமல் இருந்தாலே சந்தோஷமாக இருக்கலாம். தெய்வங்கள் மன நிம்மதி இருக்கு, நம்மளை நல்வழிப்படுத்துவதற்காக தான் பிரார்த்தனைகள். ஆனால் மனிதனுடைய பேராசையும் பொறாமையும் அவனுக்கும் நிம்மதி கொடுக்காது, இந்த உலகத்திற்கும் நிம்மதி கொடுக்காது.